ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாய் குப்ராஜ். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருநீர்மலையில், பல்லாவரத்துக்கு பக்கத்தில் 4.5 கிலோமீட்டரில் இருக்க திருநீர்மலையில் பெருமாளை தரிசிக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போய் பெருமாளை தரிசனம் பண்ணலாம். மிக அற்புதமான கோவில். மூலவர் மிக அற்புதமாக அழகாக இருக்கார். 4 நிலை பெருமாள் காணப்படுகிறார். ஒன்று நின்றான், கிடந்தான், நடந்தான், அமர்ந்தான் என்று 4 நிலை பெருமாள் காணப்படுகிறார். இப்போ முதல்ல நம்ம திருநீர்வண்ணம் அப்படின்ற பெருமாள் கீழே இருக்கார், மலைக்கடிவாரத்தில். அவரை தரிசனம் பண்ண இப்போ நம்ம உள்ளே போயிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மிக அற்புதமான கோவில். இந்த கோயிலை பற்றி பார்க்கணுன்னா, திருநீர்மலை செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் திருநீர்மலை அருகே பார்த்திங்கன்னா 4.5 கிலோ தொலைவில் பல்லாவரம் அமைந்துள்ளது. இந்த கோவில் பார்த்தோன்னா சுயம்பு வியாக்தா அப்படின்னா சுயம்பு மூர்த்தியாக உருவான ஸ்தலம், அதாவது சுயம்பு மூர்த்தியாக உருவான பெருமாள்னு காணப்படுகிறார். திருநீர்மலை திருப்பங்களும் நல்ல மாற்றத்தையும் தரும் திருநீர்மலை வழிபாடு பார்த்திங்கன்னா, வாழ்வில் ஒரு முறையாவது திவ்ய தரிசனத்தை காண வேண்டும். வாழ்க்கையில் 4 நிலை பெருமாள்களை இங்கு முழுவதாக தரிசனம் பண்ணுபவருக்கு முன் ஜென்ம பாவம் தொலையும் என்பது ஆழ்வார்களுடைய வாக்கு. அது மட்டும் இல்லை, ஆழ்வார்கள் மங்களஹாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம். பெருமாள் சயன கோலத்தில் காட்சி தருகிறார். பெருமாள் அஷ்டசயனம் என்பார்கள். பொதுவாக பெருமாள்லாம் பார்த்திங்கன்னா 8 சயன கோல காட்சி இருக்குது, அஷ்டசயனம் என்று அழைக்கப்படுகிறது. முதல்ல பார்த்திங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூரில் பார்த்திங்கன்னா வடபத்ர சயனம் என்றும், திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா வீரசயனம் என்றும், திருக்கடல் மல்லையில் பார்த்திங்கன்னா தலசயனம் என்றும், திருக்குடந்தையில் உத்தியான சயனம் என்றும், திருப்புல்லானி தர்ப்பசயனம் என்றும், ஸ்ரீரங்கம் பார்த்திங்கன்னா பூஜங்க சயனம் என்றும், புஜசயனம் அதான் பார்த்திங்கன்னா திருச்சித்திரக்கூடத்தில் சயன திருக்கோலம், அதாவது திருநீர்மலையில் மாணிக்க சயனம் என்று அழைக்கப்படுகிறது. மிக அற்புதமானது. வைணவ தலத்திலே முதல் தயனம் 108வது வைணவ தலத்தை முதல் தலம் ஸ்ரீரங்கம் புஜசயனம். மிக அற்புதமானது. இது மற்ற 8 ஸ்தலங்கள் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்குறோம். ஒன்று ஸ்ரீவல்லிபுத்தூர், திருவள்ளூர், திருக்கடல்மலை, திருக்குடந்தை, திருப்புல்லானி, ஸ்ரீரங்கம். திருச்சித்திரம்னா சிதம்பரத்தில் இருக்க நடராஜ சபைக்கு பக்கத்தில் இருக்க பெருமாள் சயனகுலத்தில் இருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா திருநீர்மலை. திருநீர்மலையில் மாணிக்க சயனம். இந்த காட்சி யார் யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதாவது வான்மீகி முனிவருக்கும் இந்த காட்சி கிடைக்கிறது, தொண்டைமானுக்கும் இந்த காட்சி கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிருகு மகரிஷி மார்கண்டையின் இந்த வழியாக போகும்போதும் அவங்களுக்கும் இந்த காட்சி கிடைக்குது. இது ஏன் திருநீர்மலை என்று பெயர் வந்ததுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். திருநீர்மலை பார்த்திங்கன்னா திருமங்கை மன்னன் மங்களஹாசனம் செய்ய திருமங்கையாழ்வார் வந்துட்டுருக்காரு. திருநீர்மலை கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா மலையை சூழ்ந்து மழை நீர்கள் நிறைய தேங்கி போய் நிற்குது. அந்த தேங்கி நிற்கும் போது பார்த்திங்கன்னா எப்படி இந்த கோயிலில் போய் 4 நிலை பெருமாளில் தரிசனம் பண்ணுறது? வேறு எந்த கோயிலையும் இந்த மாதிரி கிடையாது. ஒரே கோயிலில் 4 நிலை பெருமாள் எப்படின்னா, ஒன்று நின்றான், கிடந்தான், அமர்ந்தான், நடந்தான். இந்த மாதிரி காட்சி கிடைக்குது. நடந்தான் அப்படின்னு சொன்னால் திருவிக்கிரகன் உலக அளந்தா பெருமானை குறிக்கிறது. பார்த்திங்கன்னா சாந்தோஸ்வரூபியாக நரசிம்மன் அமர்ந்தான், அதாவது அமர்ந்தான், நின்றான், சயனகோலம் மாணிக்க சயனகோலம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நீர்வண்ண பெருமாள் நின்றுட்டுருக்கார். இந்த காட்சி கிடைக்குது. இது எப்படிடா வருது அப்படின்னு பார்த்தா, திருமங்கை மன்னன் என்ன பண்ணுறாரு, இந்த பக்கம் மங்களஹாசனம் பண்ணுறதுக்காக வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா மலையை சுற்றி ஒரே நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. எப்படிடா பகவானை தரிசனம் பண்ணியே ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மலையில் பக்கத்து மலையில் தங்குறாரு. ஆனால் மலை முட்டை தண்ணி நிற்கிறதா வரலாறு கூறுது. பார்த்திங்கன்னா தண்ணி வடிகிற மாதிரியே தெரியல. நாளெல்லாம் போயிட்டுருக்கு, தண்ணி வடியலை. அப்போது பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பக்தன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு மனமிறங்கி அவனுக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, மலையிலேருந்து கீழே இறங்கி என்ன காட்சி கொடுக்குறார், திருநீர் மலையான், அதாவது பார்த்திங்கன்னா நின்ற வண்ணத்தில் காட்சி கொடுக்குறார். இதை பார்த்துட்டு ஒரு மங்களஹாசன பாடல் திருமங்கையாழ்வார் பாசுரம் எழுதியிருக்காரு. அது கல்வெட்டு கீழே இருக்க கோயிலில் இருக்குது. நம்ம முதல்ல கீழே இருக்க கோயிலை தான் பார்த்துட்ருக்கோம். அதை பார்த்து முடித்த உடனே நம்ம மேலே இருக்க கோயிலை பார்க்க இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய கட்டடக்கலை அமைப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்குது. துளசி செடியெல்லாம் சுற்றி வந்துட்டுருக்காங்க பாருங்கள். அதாவது தானே தோன்றிய கோவில்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த கோவில்னா, ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், திருப்பதி, இதெல்லாம் யாரும் உருவாக்கலை, கட்டலை, தன்னாலேயே உருவானது. பூமியிலேருந்து மலையாகவே உருவானது பார்த்திங்கன்னா
திருப்பதி. அப்புறம் பார்த்திங்கன்னா சாலுக்கிராமம், அதாவது புஷ்கரக்ஷம், பத்ரிநாத் சொல்லுவோம் இல்லையா, நைமிசாரண்யம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருநீர்மலையும் தன்னாலே உருவான மலையாக சுயம்புவாக காணப்படுகிறது. கீழே இருந்து இந்த மலையை பார்த்தாலே மிக அபூர்வமாகவும் அழகாகவும் ரம்மியமாக காட்சி தருகிறது. கோபுரம் மிக கம்பீரமாக காணப்படுகிறது. நாமம், சக்கரம், சங்கு சக்கரம் மிக அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஓவியம் பெருமாளுடைய ரங்கநாதர் ஓவியம் எப்படி பாருங்கள், இங்கே அற்புதமாக இருக்குது பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. உங்களுக்காக தான் இதை பதிவிடுறேன். மிக அற்புதமாக எடுத்தேன், பார்த்து பயனடைங்க. இது மிக அற்புதமாக இருக்குது பாருங்கள், மிக அழகாக இருக்கார் பாருங்கள் பெருமாளுடைய சயன கோல காட்சி. பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதிரி வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்காது. ஒரு முறை தரிசனம் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம இந்த கோவிலுடைய வரலாறு என்னன்னு பார்க்குறோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதாவது பாருங்கன்னா தோத்தாத்ரி. தோத்தா ப்ளஸ் அதிர் அப்படின்னா, தோயா என்றால் தண்ணீர், ஆத்ரி என்றால் மலை, அதாவது நீரால் சூழ்ந்த மலை அப்படி என்று சொல்லப்படுகிறது. மிக அபூர்வமான கோயில். இந்த கோயிலுக்கு வான்மீக முனிவர் வந்திருக்காரு, தொண்டைமான் வந்திருக்காரு, மற்றும் உள்ள மூலவர் வந்து பார்த்திங்கன்னா பிருகு மகரிஷி, மார்கண்டேயன் 2 பேர் இருக்காங்க. மார்கண்டேயனுக்கு ஏன் இந்த பக்கத்தில் காட்சி நம்ம கிடைக்கிறோன்னா, உங்களுக்கு தெரியும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுக்குன்றம்ன்ற கோயிலில் ஒரு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை சங்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் தொடர்பு இருக்குது. இந்த வழியாக போயிருக்காரு மார்கண்டேயன், அப்போ தரிசனம் கிடச்சிருக்கு. மிக அற்புதமான கோவில், பார்த்து பயன்பெறுங்க. அதாவது வாழ்க்கையில் ஒரு முறை தரிசனம் பண்ணுறவங்களுக்கு ஜென்ம பாவ நிவர்த்தி ஆகுது இந்த கோவில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீரால் சூழ்ந்த மலை, அதனால் திருநீர் மலை என்றும் அழைக்கப்படுகிறது. பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் சாய் குப்புராஜ். அதாவது இன்றைக்கி வந்து படி பூஜை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியாது, நான் தரிசனம் பார்க்க போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஜனவரி 26 250 படிக்கும் பூஜை அன்றைக்கி உலக மக்கள் எல்லாம் வந்து வழிபடுவாங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. ரொம்ப கூட்டமாக இருந்தது. தரிசனம் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஆச்சு. அதாவது பார்த்திங்கன்னா படி முதல்ல மிக அழகாக இருந்தது பார்க்கும்போது. ஸ்ரீ ரங்கநாதர் வந்து கோபுரம் மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே நம்ம பயணிக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ள ஆஞ்சநேயர் கோவில் இருந்தது வலது சைடு. அதை முடிச்சுக்கிட்டு நம்ம உள்ளே தரிசனம் போகும்போது பார்த்திங்கன்னா பாறை, செடி, கொடி எல்லாம் ஒரு ரம்மியமாக காட்சி இருந்தது. ஏதோ வனத்துக்குள்ளே ஒரு கோவில் இருக்கிற மாதிரி ஒரு அபூர்வமான காட்சி நமக்கு கிடச்சிது. அதை கடந்து மேலே போகும்போது தான் 4 நிலை பெருமாளுடைய தரிசனம் அடியனுக்கு கிடச்சிது. பார்த்து பயன்பெறுங்க. வாங்க பார்ப்போம். அதுக்குள்ளே இந்த ரம்மியமான காட்சியை பாருங்கள். மக்களெல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. எல்லாரும் படி மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு கற்பூரம் ஏற்றிக்கிட்டு வராங்க, அதாவது வழிபடுறாங்க. இந்த பகுதி மக்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே எங்கேருந்தெல்லாம் இங்கே வராங்க. பாருங்கள், மிக அழகாக இருக்குது. பசு கூட நின்றுட்டுருக்கு பாருங்கள். மலை ரம்மியமாக இருக்குது காட்சி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்கேயோ மலைப்பிரதேசத்தில் நம்ம ஒரு டூர் போன மாதிரி ஒரு காட்சி கிடைக்குது. சென்னைக்கு அருகிலேயே இந்த ரம்மியமான ஒரு காட்சி இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ வந்து இந்த மலையில் பகவானை தரிசனம் பண்ணிட்டு போங்க. பல மூலிகைகள்லாம் இந்த மலையில் இருந்ததாக புராணங்கள் கூறுகிறது. சித்தர்கள், முனிவர்கள்லாம் வந்து இங்கே வணங்கி இருக்கிறதாகவும் இங்கே இருந்து தவம் பண்ணி பெருமாளை வழிபட்டதாகவும் கூறுகிறது. அதாவது காக்கும் தெய்வமான நம்ம ரங்கநாதரை இங்கே வழிபடுறதுக்கு மிக அருகிலேயே பார்த்திங்கன்னா திருநீர்மலை. இது வந்து பார்த்திங்கன்னா திருமண தடையெல்லாம் நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மலையில் பார்த்திங்கன்னா மேலே ஆதிசேஷனுடைய விக்கிரகம் இருக்குது. அதாவது கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஆதிசேஷன். எப்பொழுதுமே பெருமாள் பார்த்திங்கன்னா ஆதிசேஷன் மேலே தான் பள்ளி கொண்டு இருப்பார். ஆதிசேஷன் இல்லாமல் பெருமாள் பார்க்க முடியாது. ஆதிசேஷன் இல்லாமல் பெருமாளை பார்க்கணும் அப்படின்னா நின்ற கோலத்தில் இருந்தால் தான் மட்டும்தான் பார்க்க முடியும். இல்லை அமர்ந்த கோலம் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தாலும் ஆதிசேஷன் இருப்பார், சில இடத்துல இருக்க மாட்டார். பார்த்திங்கன்னா சைன கோலத்தில் கன்ஃபார்மாக ஆதிசேஷன் இருப்பார். ஆதிசேஷன் இருக்கிற இடத்துலையே பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி நாங்கள் தரிசனம் பண்ணும்போது மேலே பார்த்திங்கன்னா கருடன் சுற்றி வந்ததை அடியேன் பார்த்து ஆனந்தப்பட்டேன். மிக அற்புதமாக இருக்குது பாருங்கள். இந்த மலையெல்லாம் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது. மலையை சுற்றி எடுத்து காட்சி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பார்த்து பயன்பெறுங்க. அதாவது மலை ஏற முடியாதவங்க, உடம்பு நல்லா இல்லாதவங்க வீட்டில் இருந்து நம்ம வீடியோவை பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டா மிக நல்லது. இது பாருங்கள், போகிற வழியில் ஆஞ்சநேயர் கோவில் நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, அங்கேயே தான் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஆஞ்சநேயர் கோவில் காணப்படுது. மிக அழகாக இருக்குது. அதை தரிசனம் பண்ணி ஒரு சுற்றி வந்தது பிறகு பார்த்திங்கன்னா திருப்பம் நம்ம படி ஏறி மேலே போகிறோம்.
மேலே போகும்போது மக்களெல்லாம் போயிட்டுருக்காங்க. சில பேர் ஓய்வு எடுக்கிறாங்க, மஞ்சள் குங்கெல்லாம் வச்சுட்டு வராங்க. இந்த கோவில் வந்து மிக ரம்மியமாக இருக்குது. இன்றைக்கி பயங்கர கூட்டமாக இருந்தது, நிறைய பேர் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா புது தரிசனம் மட்டும்தான் இருக்குது. இந்த புது தரிசனம் மிக கூட்டமாக இருந்தது இன்றைக்கி. டைமு பார்த்தீங்கன்னா காலையில் 7லேருந்து 12 மணி வரல தரிசனம், சாயந்தரம் 4லேருந்து 8 மணி வரை தரிசனம், அவ்வளோதான். இடையில டைமில் கிடையாது, க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க நடைய. அதனால் பார்த்து போங்க. போகிறவங்க என்ன பண்ணும், பல்லாவரம், அதாவது சென்னையிலேருந்து போகிறவங்க கோயம்பேடுலேருந்து பல்லாவரம் இறங்கினா அங்கேருந்து 55 என்ற பஸ்ஸு திருநீர்மலை பெருமாள் கோயில் வாசலில் போய் இறக்கி விட்டுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து வந்தீங்கனாலும் பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 55 ஏறினீங்கனாலும் கொண்டு போய் விட்டுறாங்க. இந்த கோயிலுக்கு பல வழி இருக்குது. அந்த எந்த வழியாக இருந்தாலும் வந்துக்கலாம். கார் பைக்கில் வர்றவங்களும் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். பாருங்கள், நிறைய பேர் கோவில் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா காலியாக இருந்தது கோவில். இப்போ நம்ம போயிருக்கோம். இன்றைக்கி பெருமாள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணி கூட்டமாக இருக்குது. என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு எல்லாரையும் கேட்டோம். அப்போ தான் சொன்னாங்க இன்றைக்கி 250 படி பூஜை. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது பகவான் நம்மளை கூப்பிட்ருக்கான், நம்மளால் போக முடியாது. அதாவது குறிப்பிட்ட கொஞ்ச நாளாக நான் வீடியோ போடலை. இது நம் சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப மன வருத்தத்தை தந்திருக்கும். ஏன்னா போட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் போட முடியல. இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, எப்படியாவது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு வீடியோ போட்டுருணும். எங்கே போகலாம், காஞ்சிபுரம் போகலாமா, வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் திருநீர்மலை முதலே போடணும்னு இருந்தது. சரி, இன்றைக்கி நம்ம அங்கே போயிடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருவான்மியூர் சிவன் கோயில் கூட நம்ம எடுக்கணும்னு நினச்சி ரொம்ப நாளாக இது பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எடுக்க முடியல, எடுத்தாலும் போய் போட முடியலன்னா. ஆனால் இன்றைக்கி கட்டாயம் பெருமாளை பார்க்கணுன்ற ஒரு முடிவில் போகணும். ஆனால் இன்றைக்கி பெருமாளை இந்த இடத்துல தரிசனம் பண்ணால் நல்லது அப்படின்னு குருக்களே சொன்னார். மிக அற்புதமானது. ஆனால் எனக்கு தெரியாது பெருமாள் தான் நம்மளை கூப்பிட்ருக்காரு நினச்சேன். எவ்வளவு தொல்லை இருந்தாலும் பகவான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுகிறான். பிரகல்லாதனுக்கு அனுகிரகம் பண்ண பகவான் நம்மளையும் அனுகிரகம் பண்ணி இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நம்மளை காப்பார் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக இந்த வீடியோவை பகிர்ந்து அளிக்கிறேன். சப்ஸ்கிரைபர் பாருங்கள், தொடர்ந்து வீடியோ வரல அப்படின்னா என்ன தயவு செய்து தப்பாக நினைக்காம மன்னிச்சிருங்க. ஏன்னா வீடியோ போட முடியல. கன்ஃபார்மாக பகவான் எனக்கு அனுகிரகம் கொடுத்தா கட்டாயம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணிடுவேன். கண்டினியூ பண்ண தான் இருக்கிறோம். ஆனால் வாய்ப்புகள் நமக்கு வரணும், பார்த்து பயன்பெறுங்க. கூட்டம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பகவான் கூப்பிட்டான். பிரகல்லாத வரதன் அல்லவா, பிரகல்லாதனுக்கு அனுகிரகம் பண்ணவன் நமக்கும் அனுகிரகம் பண்ணி இருக்கிறான். மிக அற்புதமான காட்சி, பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் சாய் குப்புராஜ். பார்த்துக்கிட்டே வாங்க. கூட்டம் அதிகமாக இருக்குது கோயிலில். எல்லாம் ஏறிக்கிட்டும் இறங்கிட்டும் இருக்கிறாங்க. மிக அற்புதமானது, ஒரு ரம்மியமான காட்சியாக இருக்குது. இந்த கோயில் மேலே பார்த்தீங்கன்னா செடி கொடிகளும் மலைகளும் மிக அற்புதமாக காட்சி கிடைக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் கூட்டங்கள் அவ்வளோவா இருந்திருக்காது. ஏன்னா இன்றைக்கி விசேஷ நாள் அப்படின்றதால பெருமாள் நம்மளை கூப்பிட்டுருக்கார். படி பூஜை 250 படிக்கும் பொட்டு வச்சு குங்கம் வச்சு கற்பனை ஏற்றிட்டு போடுறாங்க. வாழ்க்கையில் ஒரு படியாக ஏறும்போது மேல்நிலை அடையிறோம். கோயில் கோபுரத்து வழியாக உள்ளே போய் இறைவனை தரிசனம் பண்ணுறோம். இது 4 நிலை கொண்ட பெருமாள் உள்ளே இருக்கிறார். மாணிக்க சயன கோலத்தில் ரங்கநாதர் சயனித்த கோலத்தில் காட்சி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிருகுமுனிவர் மார்கண்டேயரும் காட்சி. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சயனகோல காட்சிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி உலகளந்த பெருமாள் இருக்கார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாந்த நரசிம்மமூர்த்தியாக இருக்கார். பார்த்து பயன்பெறுங்க. மேலே பாருங்கள், ஆடெல்லாம் வந்து மேய்ஞ்சின்னு இருக்கீங்க. மிக அற்புதமாக இருக்குது கோவில். பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் சாய். இப்போ நம்ம கோயிலை வலம் வர இருக்கிறோம். பாருங்கள், மலையை சுற்றி இந்த கோயில் போயிட்டுருக்கு. கூட்டம் அலமோதிட்டுருக்கு. பாருங்கள், ரம்மியமாக இருக்குது. மலையிலேருந்து பார்த்தா நம்ம ஊட்டிக்கு போவேனா கொடைக்கானல் போவேனா இங்கேருந்தே பார்த்தா மிக ரம்மியமாக இருக்குது. பாருங்கள், ஊர் பாருங்கள், பெரிய ஹைவே தெரியுது. மிக அழகாக இருக்குது காட்சி. பார்த்து பயன்பெறுங்க. எல்லாமே வந்து ஒரு முறை போய் தரிசனம் பண்ணி அனுகிரகம் பண்ணுங்கள். பூர்வ ஜென்ம பாவ கர்மாவை தொலைத்து இறைவனை சரணாகதி அடைந்து கொள்ளுங்கள். ஓம் நமோ நாராயணா என்ற சித்த மந்திரத்தை சொல்லும்போது நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா நம்மை விட்டு விலகுகிறது. ஹரி ஓம் நமோ
இப்போ பாருங்கள், பிரசாத கடை மேலே இருக்குது. கோயில் வாசல் எதிர்க்கே பிரசாத கடை அங்கே இருக்குது. அது பக்கத்தில் அவங்களுக்கு தேவையான பிரசாத பொருள்கள்லாம் இங்கே விற்றுட்ருக்காங்க. சில சாமி பூஜை சாமான்களும் இங்கே விற்கிறாங்க. பார்த்து வேணுன்றவங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம். கூட்டம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா சாவி கூத்து போன்ற பொருளும் இங்கே கிடைக்குது. விதவிதமான பிரசாதங்கள் இங்கே கிடைக்குது பாருங்கள். கூட்டம் அதிகமாக இருக்குது. கோவிலை சுற்றி வந்துட்டுருக்காங்க. ஜக்கல் மற்றும் பஜனை கோஷ்டியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. பஜனை பாட்டு எல்லாமே மிக பிரமாதமாக இருந்தது. இன்றைக்கி நிறைய பேர் பஜனை பாடிட்டு இருந்தாங்க. மிக அற்புதமான ஸ்தலம். ஒரு முறை போய் பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்க. இப்போது நம்ம பார்க்க போகிறது அடுத்து பார்த்திங்கன்னா திருமங்கையை மன்னன் எழுதின கல்வெட்டு இங்கே கீழே இருக்குது பாருங்கள். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆதிசேஷன் கோயில் பக்கத்துலேயே ஆதிசேஷனுடைய விக்கிரகம் இருக்குது. அது பக்கத்தில் எல்லாம் உட்காந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. மிக அற்புதமான இடம். உள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த போர்டு எங்கே போகணும் அப்படின்னு குளத்தை பார்க்குறோம். கீழே மலையிலேருந்து கீழே இறங்கின பிறகு பார்த்திங்கன்னா குளம் இருக்குது. பெரிய குளமாக இருக்குது. மிக அற்புதமாக ரம்மியமாக இருக்குது. அது எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்க. மிக அற்புதமான ஒரு கோவில். அதாவது பெரிய ஒரு தீர்த்தவாரி போய் வந்த பலன் நமக்கு கிடைக்கும். அதாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நீங்களும் போய் பார்த்து பயன்பெறலாம் என்று உங்கள் சாய் குப்புராஜ் கூறிக்கொள்கிறேன். பாருங்கள், மிக அற்புதமாக இருக்குது பாருங்கள். பெரிய குளம். இந்த மாதிரி குளங்கள்லாம் நம்ம பார்க்குறதே ரொம்ப அரிதிலும் அரிது. திருநீர்மலை திவ்ய தரிசனம் இனிதாக முடிகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் குப்புராஜ். நன்றி, வணக்கம். வருகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில். நன்றி, வணக்கம்.